Hello, greetings to you, my dear students. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா CBSE 12th Inverse Trigonometric Function Part 4th lecture, my dear students. இதுக்கு முன்னாடி 3 lecture நடத்திட்டேன், my dear students. ஆனா யாரும் ரொம்ப பார்க்கல. So இது 4th lecture, my dear students. இதோட இந்த chapter வந்து முடியுது, my dear students. So CBSE 12th Inverse Trigonometric Function இந்த chapter டோட்டலா முடியுது. So இந்த ஒரு 3.5 hours lecture நீங்க வந்து டோட்டலா பாத்தீங்கன்னா இதுக்கு அப்புறம் நான் எல்லாத்தையும் கிளப் பண்ணி ஒரே வீடியோவா நான் அப்லோட் பண்றேன், my dear students. நீங்க அத பாத்தீங்கனாலே உங்களுக்கு வந்து JEE Mains அதுக்கப்புறம் CBSE 12 அதாச்சும் PYQs நான் ஆட் பண்ணல, ஆனா அதுக்கான ஒரு பேஸ் கொடுத்திருக்கேன், my dear students. கூடிய சீக்கிரம் உங்களுக்கு CBSE 12 PYQs நான் வந்து டீச் பண்றேன். ஓகே, மத்தபடி இது JEE Mains and JEE Advancedக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், my dear students. So mostly இந்த வீடியோஸ், my dear students, தியரி ஓரியன்டடா இருக்கும். ரொம்ப வந்து ப்ராப்ளம் சால்விங் இருக்கும், my dear students. அந்த அளவுக்கு இருக்காது. உங்களுக்கு வந்து கான்செப்ட் கிளாரிட்டிக்கு தான் இந்த வீடியோ, ஒரு மேரத்தான் செஷன்ஸ் மாதிரி, my dear students. இதுக்கு அப்புறம் நான் வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் சால்விங் மட்டும் தனியா அப்லோட் பண்றேன். ஓகே, இப்போ வாங்க, my dear students, வீடியோக்குள்ள போயிடலாம். நீங்க ஏற்கனவே அந்த 3 லெக்சர் பார்க்கலாம், கீழ நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் தரேன், மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க, my dear students. ரொம்ப ஜாலியா ஃபன்னா சூப்பரா இருக்கும் ஒரு செஷனுமே. நீ உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புறேன். தயவு செஞ்சு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. எனக்கு இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா, நான் இன்னும் கொஞ்சம் மோட்டிவேட்டடா நிறைய ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்குறாங்க, நிறைய பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன், ஒரு ஜாலி வரும், my dear. ஓகே, நோ ப்ராப்ளம், my dear students. பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் குரூப் ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம வந்து வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் திங், ரிசல்ட் 3, my dear students. ஏற்கனவே ரிசல்ட் 1, ரிசல்ட் 2 இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்ஸ்ல போன வீடியோல நம்ம வந்து பார்த்தோம். பார்க்கலனா அதையும் போய் பாருங்க. ஏன்னா அந்த வீடியோஸ் நீங்க பார்த்துட்டு வரப்ப தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு தெளிவா கிளியரா புரியும், my dear students. So இப்போ, my dear students, inverse trigonometric functions at 1/x, my dear students. 1/x வந்தா எப்படி சார் சால்வ் பண்ணலாம் அப்படினு. So for example, இப்போ sin inverse of 1/x, my dear students, equals to alpha ன்னு எடுத்துக்கலாம், my dear students. இப்போ இந்த sin inverse 1/x வேற எப்படி எழுதலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம், my dear students. நீங்க நினைக்கலாம், எதுக்கு சார் அதாச்சும் இருக்கிறத அப்படியே விட்டுட்டு போயிடலாமே சார், sin inverse ஏன் சார் வேற ஏதோ ஒன்றா மாற்றணும் அப்படின்னா, இதெல்லாம் ரிசல்ட், my dear students. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே மேத்தமெட்டிஷியன்ஸ் யோசிச்சு வச்சுட்டாங்க. இதெல்லாம் வந்து நமக்கு ப்ராப்ளம் சால்விங் அப்போ சிம்பிளிஃபைடாக மாறும். அதாச்சும் இந்த மாதிரி ரிசல்ட் இருக்குன்னு தெரிஞ்சாதான் நம்ம வந்து அப்ளையே பண்ண முடியும். அதனால தான் இந்த ரிசல்ட்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட், my dear students. அதுக்கான ப்ரூஃப் தான் இப்போ நான் வந்து உங்களுக்கு ப்ரூவ் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் திங், my dear students, இந்த இன்வெர்ஸ் இருக்குல்ல, இதை நான் வந்துட்டு இந்த சைடு கொண்டு வந்துடுறேன். ஸோ 1/x equals to sin alpha. ஓகே, my dear students. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? இப்போ நான் அகைன் என்ன பண்ணுறேன், x is equals to இப்போ வந்து 1/sin alpha மாறிடும், my dear students. 1/sin alpha என்ன வரும், cosecant alpha. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், my dear students, ரெண்டு சைடும் cosecant inverse மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ cosecant inverse மல்டிப்ளை பண்ணனா இங்கே வந்துட்டு cosecant inverse x, இங்கே பார்த்தீங்கன்னா, my dear students, cosecant inverse cosecant இருக்கும், ரெண்டும் கேன்சல் அவுட் ஆயிடுச்சுன்னா ஆல்ஃபா. ஸோ ஆல்ஃபா என்னங்கிறது முன்னாடி நமக்கு தெரியும், my dear students, sin inverse 1/x. அப்போ இந்த பேஸ் பண்ண ரிசல்ட் பார்த்தீங்களா, பியூட்டியை பார்த்தீங்களா, my dear students. sin inverse of 1/xனா எனக்கு வந்து cosecant inverse x. இதில் ஆல்ஃபா, அதாச்சும் இந்த இடத்துல ஆல்ஃபாங்கிறது வேறு எதுவும் இல்லை, my dear students, cosecant inverse x. ஆனால் இன்வெர்ஸில் இருக்க ஒரு பியூட்டி, அந்த இன்னர் பியூட்டின்னு சொல்ல போனால் நான் வந்து ஃபஸ்ட்லேயே சொல்லிருப்பேன், ரேஞ்ச் டொமைன், my dear students. குறிப்பாக சொன்னால் பிரின்சிபல் டொமைன். இவனோட பிரின்சிபல் டொமைன், அதாச்சும் இவனோட ரேஞ்ச், சைன் இன்வர்ஸோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா -π/2லேருந்து +π/2, my dear students. இதெல்லாம் நான் முன்னாடியே ஃபஸ்ட்டு லெக்சர் பாருங்கள், ஏன் இன்வெர்ஸ் ட்ரிகனாமெட்ரிக் ஃபங்க்ஷன் படிக்கணும், எதனால் படிக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப ஜாலியாக சூப்பராக சொல்லிருப்பேன். இப்போ இங்கே சைன் இன்வர்ஸோட ரேஞ்ச் தெரியும், my dear students, -π/2லேருந்து +π/2. cosecant inverse x ஓட ரேஞ்ச் என்ன, my dear students, அதே -π/2லேருந்து +π/2. இன்பிட்வீனில் வர அந்த ஜீரோக்கு அன்டிஃபைண்டாக இருக்கும், my dear students. அதனால் அந்த ஜீரோவை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிருப்போம். அப்போ இது ரெண்டுமே, ஸோ அப்போ இது ரெண்டுமே, my dear students, ஒரே பிரின்சிபல் டொமைன், நான் ஒரே ரேஞ்சுக்குள்ளார வர்றதுனால எனக்கு வந்துட்டு இந்த ரிசல்ட் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, my dear students. ஸோ sin inverse 1/x equals to cosecant inverse x நான் வந்துட்டு சில்லாக ஜாலியாக சொல்லிடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு tan inverse of 1/x நான் எடுத்துக்கிறேன். equals to சேம் லாஜிக், my dear students, ஆல்ஃபா. இப்போ சைன் இன்வர்ஸ் எடுத்தோம், சிம்பிளாக முடிஞ்சிருச்சு, my dear students. இப்போ tan inverse 1/xக்கு சேம் லாஜிக்கில் போவோமே. ஸோ 1/x equals to tan alpha. ஸோ இப்போ வந்துட்டு நான் திரும்ப வந்துட்டு எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ tan ஆல்ஃபாங்கிறது cot ஆல்ஃபா. ஸோ இப்போ cot inverse எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், my dear students.
is equals to alpha. அப்போ இங்கே alpha is equals to cot inverse x வந்துருமா சார்? ரொம்ப சிம்பிளாக இருக்கே சார். அப்படின்னா போன சைன் இன்வெர்ஸ்க்கு என்ன மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னேன், நான் வந்து திரும்ப ரிப்பீட்டடாக சொன்னேன், ரேஞ்ச் பிரின்சிபல் டொமைன் ரொம்ப முக்கியம். tan inverse 1/x ஓட ரேஞ்ச் என்ன மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், -π/2லேருந்து +π/2, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதுவே cot inverse x ஓட ரேஞ்ச் என்ன மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், 0 to π. ஸோ ரெண்டுத்துக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ரெண்டும் வந்துட்டு அப்படியே இப்படின்னா அப்படி அதாச்சும் ரெண்டுமே ஒன்று ரெசிப்ரோக்கல் எடுத்தால் டைரெக்டாக வரமாட்டான். ஓகே, அப்போ என்ன பண்ணலாம், இப்போ இதனுடைய கிராஃப் அப்சர்வ் பண்ணுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்படி போகும் cot inverse xோட கிராஃப். அப்போ இந்த பாயிண்ட் வந்து π/2 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல எனக்கு பிரச்சனையே கிடையாது. இது வந்து cot inverse x எனக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல வந்துடும். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல என்ன மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், x எல்லாமே பாசிட்டிவ். ஸோ எனக்கு x பாசிட்டிவா இருக்கிறப்ப மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டுத்தோட டொமைன் சேமா இருக்கு. ஸோ இப்போ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே x பாசிட்டிவா இருக்கிறப்ப இது ரெண்டுத்துக்கு நடுவில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நான் வந்து டைரக்டா இதனுடைய ரெசிப்ரோக்கல் இப்படி நான் எழுதிட முடியும். அதுவே செகண்ட் குவாட்ரண்ட் வர்றப்ப x வந்து நெகட்டிவ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ x நெகட்டிவ் வர்றப்ப நான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா டொமைன் விட்டு வெளியே போகிறான், இவனோட டொமைனுக்குள்ளார இவன் இல்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ நான் என்ன பண்ணுறேன், அதாச்சும் இவனோட பிரின்சிபல் டொமைன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அந்த ரேஞ்சுக்குள்ளார நான் இழுக்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா -π ஆட் பண்ணுறேன். ஸோ -π நான் ஆட் பண்ணுறப்ப எனக்கு வந்து திரும்ப அதை இழுத்து நான் என்னோட டொமைனுக்குள்ளார கொண்டு வந்துட முடியும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ இந்த ஒரு லாஜிக் மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஸோ -π நான் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுவேன் எப்போ அப்படின்னா x<0, அதாவது செகண்ட் குவாட்ரண்ட்டுக்கு வர்றப்போ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஒரு பாயிண்ட் நான் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுவேன். அவ்வளோதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதை வந்து நீங்கள் cos inverse 1/x டேரெக்டாக secant inverse x மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இது ரெண்டும் நமக்கு பிரச்சனையே கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதே மாதிரி தான் இதனுடைய டொமைனுக்குள்ளார இவன் வந்து வந்துடுவான். அதனால எனக்கு வந்து எந்த ஒரு விதத்துலையும் பிரச்சனையே கிடையாது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ tan inverse 1/xக்கு மட்டும் கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ cot inverse x -π + cot inverse x. ஓகே, ஸோ -π வந்து நம்ம ஆட் பண்ணணும் x<0னா. ஓகே, உங்களுக்கு வந்து இந்த ரிசல்ட் புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இப்போ ஒரு சில சிம்பிளான ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோமே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ வந்து sin inverse 6/7 இங்கே வந்து கொசிகண்ட் இருக்கு. இந்த மாதிரி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ கொசிகண்ட் இருக்குன்னா சைன் இன்வெர்ஸை நம்ம இப்போ கொசிகண்ட் இன்வெர்ஸாக மாற்றிட்டோம்னா நமக்கு ஆன்சர் டக்குன்னு வந்துடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த சைன் இன்வெர்ஸை கொசிகண்ட் இன்வெர்ஸாக மாற்றுறது தான் நம்ம இப்போ பார்த்தோம். ரொம்ப சிம்பிள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ cosecant of cosecant inverse 7/6 my dear students. So cosecant inverse cancel out ஆயிடும். So option C தான் my dear students correct answer. So எப்படி செகண்ட்ஸ்ல சால்வ் பண்ணனும்னு பாத்தீங்களா my dear students. இதுக்கு தான் இந்த ரிசல்ட் முக்கியம். இப்போ இல்லனா நினைச்சு பாருங்க, இது வந்து எப்படி சால்வ் பண்றது நம்ம யோசிக்கிறது கொஞ்சம் டைம் ஆகும். இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்லயும் டைம் ஆகும் my dear students. அதே மாதிரி ஒரு விஷயம், இப்போ நான் லெக்சர் எடுக்கிறப்ப ஒரு ரிசல்ட்னா அதை பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸாக சால்வ் பண்ணுறப்ப உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்ஸ் ஒட்டுமொத்த லெக்சரும் முடிச்சுட்டு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஒரு ப்ராப்ளம் சால்விங் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, திரும்ப ரீகால் பண்ணிக்கிட்டே இருங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நெக்ஸ்ட் வேல்யூ இதுதான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஆப்ஷன் சி. ஸோ அதே மாதிரி தான் சால்வ் பண்ணிருக்காங்க. இப்போ tan of cot inverse -1/3. என்ன சார் இது cot inverse மைனஸ் உள்ளார வந்திருக்கே. ஸோ cot inverse of -x அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இது வந்துட்டு ஒரு ரிசல்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இதுவும் வந்து ஒரு ஹிண்ட்னு சொல்லலாம். ஸோ cot inverse -x அப்படின்னு வந்துச்சுன்னா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் π - cot inverse x, இதெல்லாம் வந்துட்டு ஹிண்ட். இதுதான் வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணணும் ஃபஸ்ட்டு ஸ்டெப் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதெல்லாம் வந்துட்டு நான் முன்னாடியே வந்துட்டு சொன்ன ரிசல்ட் இதெல்லாம். ஸோ cot inverse of -x வந்தால் என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும், இதெல்லாம் வந்துட்டு முன்னாடி பார்த்த ரிசல்ட். ஸோ தயவு செஞ்சு இதெல்லாம் வந்துட்டு ரீகால் பண்ணிகிட்டே இருங்க. பழைய லெக்சர் பார்க்கலாம் போய் பாருங்கள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ அதை ஃபாலோ பண்ணி ஸோ tan of இங்கே cot inverse of -x π - cot inverse of 1/3 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இதை அப்சர்வ் பண்ணுங்க, tan of π - θ இருக்கே. ஸோ tan π - θ அப்படின்னா ஏன்னா இதனுடைய வேல்யூ வந்து அட் லாஸ்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கு தெரியும் cot inverseோட வேல்யூ வந்து ஒரு ஆங்கிள் தான் வரும். அது வந்து நான் ஸ்டார்டிங்கில் திரும்ப சொன்னேன். ஸோ அப்போ இது வந்து π - θ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஏதோ ஒரு ஆங்கிள். அப்போ tan π - θ எப்படி வரும், -tan θ. ஸோ minus tan cot inverse of 1/3 my dear students. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இங்கே cot inverse இருக்கு, tan இருக்கு. அப்போ இதை நான் வந்துட்டு
tan மாத்தணும். ஸோ இப்போ எக்ஸ் அப்சர்வ் பண்ணுறேன் 1/3 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸ் கிரேட்டர் தென் 0. ஸோ பாசிட்டிவ், ஒரு பிரச்சனை இல்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ மைனஸ் tan இன்வர்ஸ் 3. இப்போ tan இன்வர்ஸ் கேன்சல் அவுட் ஆகிடும். ஸோ -3 தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபைனல் ஆன்சர். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சுதா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி ஃபாலோ பண்ணோன்ட்டு? ஸோ இந்த ஒரு ரிசல்ட் இது வந்து முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதை வந்து நான் ஒரு ஹிண்ட்டாக உங்களுக்கு கொடுத்தேன். அதுக்கப்புறம் ப்ராப்ளம் சால்விங், அதுக்கப்புறம் வந்து இந்த காட் இன்வர்ஸை tan இன்வர்ஸாக மாத்திரம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ரொம்ப சிம்பிள் ரிசல்ட். எல்லா ரிசல்ட்டுமே உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா ப்ராப்ளம் சால்விங்லாம் டக்குன்னு முடிக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இந்த டைமை நீங்கள் சேவ் பண்ணி வேற ஒரு டிஃபிகல்ட் ப்ராப்ளம்க்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அதே மாதிரி தான் இவங்களும் சால்வ் பண்ணிருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் கான்செப்ட் ஐடிஎஃப் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஈச் அதர். அதாச்சும் ஐடிஎஃப்பை ஒன்றுக்கும் ஈச் அதராக நம்ம வந்து லிங்க் பண்ண போகிறோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது சைன் இன்வர்ஸ் எக்ஸ்னா காஸ் இன்வர்ஸில் வரப்போ எப்படி வரும், tan இன்வர்ஸில் வரப்போ எப்படி வரும், காட் இன்வர்ஸில் வர எப்படி வரும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். வாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து நம்ம டிஃபைன் பண்ணுற போகிறதுக்கு ஹெல்ப் யார்கிட்ட எடுக்கிறோம் அப்படின்னா ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ்க்கு எடுத்த அதே ரூல் தான் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், பித்தாகரஸ் தியரம். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இப்போ எடுக்க போகிறோம். ஓகே, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏற்கனவே இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு 10th படிச்சிருப்பீங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இது வந்துட்டு இதை வந்து நமக்கு புரிஞ்ச மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இது வந்துட்டு ஆப்போசிட் சைட், இது வந்து அட்ஜசன்ட் சைட், இது வந்து ஹைபார்ட்னஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ சைன் இன்வர்ஸ் எக்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங், ஸோ சைன் இன்வர்ஸ் எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு ஒரு ஆங்கிள் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ தீட்டான்னு எடுத்துக்கிறேன். இப்போ நான் சைன் இன்வர்ஸ் இந்த சைடு கொண்டு வரேன். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு சைன் தீட்டா. ஸோ இப்போ நமக்கு ஏற்கனவே தெரியும் ஒன்றுக்கான ரேஷியோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதனுடைய ரேஷியோவோட பேர் தான் சைன். அப்போ அந்த ரேஷியோ என்ன அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு ஷார்ட்கட் முன்னாடியே சொல்லிருப்பேன். சம் ஓல்டு ஹார்ஸ் கேன் ஆல்வேஸ் ஹியர் their owners approach. அப்போ இதில் இருக்க ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் எடுத்துக்கோங்க, சம் ஓல்டு ஹார்ஸ். அப்போ ஆப்போசிட் சைட் டிவைடட் பை ஹைபார்ட்னஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் டிவைடட் பை 1 இருக்கு. இது எதுவும் இல்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஆப்போசிட் சைட் டிவைடட் பை ஹைபார்ட்டினஸ். அப்போ நம்ம எடுத்துக்கிட்ட ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் இதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆங்கிள் நம்ம எடுத்துப்போம். அப்போ இதனுடைய ஆப்போசிட் சைடு எக்ஸு, ஹைபார்ட்னஸ் சைடு 1 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ அட்ஜசன்ட் சைடு என்ன மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் வரும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். புரிஞ்சதில்ல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 3 சைடோட வேல்யூவும் எனக்கு வந்து கிடைச்சிருச்சு. இப்போ எனக்கு வந்து காஸ் இன்வர்ஸ் எக்ஸ் ஈஸியாக சொல்லிட முடியும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ காஸ் இன்வர்ஸ், அதாவது எக்ஸ் இல்லை எக்ஸுக்கு பதிலாக தான். அப்போ காஸ் இன்வர்ஸ்னா என்ன மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அட்ஜசன்ட் சைடு டிவைடட் பை ஹைபார்ட்னஸ். அப்போ அட்ஜசன்ட் சைடு என்ன மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 1 தேவையில்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அவ்வளோதான். இதே மாதிரி நீங்கள் tan இன்வர்ஸ்க்கு சொல்லிடலாம். tan இன்வர்ஸ் எக்ஸுக்கு என்ன மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ தான் சொன்னேன் their owners approach. அப்போ ஆப்போசிட் சைட் டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடு, அதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் tan இன்வர்ஸ். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் இது. ஆனால் ஒரு விஷயம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, எக்ஸ் கிரேட்டர் தென் 0. எக்ஸ் பாசிட்டிவாக இருக்கணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், எக்ஸ் நெகட்டிவாக இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம வந்துட்டு இந்த ஆங்கிள் எடுத்துக்கிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே மெஷர்மெண்ட், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் வர்றது மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே பாசிட்டிவாக மட்டும் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கணும். அதனால் எக்ஸ், அதாச்சும் எக்ஸ் லெஸ் தென் 0க்கு ஒரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தட் நான் வந்து ஃபியூச்சரில் சொல்கிறேன், வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, எக்ஸ் கிரேட்டர் தென் 0வாக இருந்துச்சுன்னா இந்த மெத்தட் நம்ம ஈஸியாக ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ தான் சொன்னேன் சைன் இன்வர்ஸ் எக்ஸுக்கு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இதே மாதிரி tan இன்வர்ஸ் எக்ஸ், காட் இன்வர்ஸ் எக்ஸ்ன்ட்டு ஒன்றுக்கு என்னென்ன வருமோ ட்ரை பண்ணுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஜாலியாக இருக்கும். இதுக்கப்புறம் நீங்களே சால்வ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அதுக்கான ரிசல்ட். நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள், ஒன்று இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா இங்கே எல்லா இடத்துலையும் எக்ஸ் கிரேட்டர் தென் 0 அப்படின்னு நான் வந்து டினோட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் காஸ் இன்வர்ஸ் எக்ஸுக்கு அதே சேம் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான் நான் ஏற்கனவே. ஸோ காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல்ஸ் டு இந்த இடத்துல எக்ஸ்னு வரும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ எக்ஸ் டிவைடட் பை 1னா காஸ் தீட்டாக்கு அட்ஜசன்ட் சைடு டிவைடட் பை ஹைபார்ட்னஸ். ஸோ அட்ஜசன்ட் சைடு எக்ஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஹைபார்ட்னஸ் சைடு 1. அப்போ ஆப்போசிட் சைடு வந்துட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதே சைன் இன்வர்ஸ் எக்ஸில் வந்து அதே கான்செப்ட் தான். ஸோ இதை யூஸ் பண்ணி இப்போ நம்ம சைன் இன்வர்ஸ் எழுதுறப்ப சைன் இன்வர்ஸ் ஆஃப் opposite side divided by hypotenuse, so square root of 1 minus x square. ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அவ்வளோதான். ஸோ காஸ் இன்வர்ஸ்க்கும் சைன் இன்வர்ஸ்க்கும் ஒரு நடுவில் ஒரு சின்ன சம்மந்தம் இருக்குது. அந்த சம்மந்தம் என்னங்கிறத நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்ப்போம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ அதே மாதிரியே நீங்கள் மற்ற எல்லாத்தையும் எழுதிடலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எல்லாமே வந்து ரொம்ப சிம்பிளாக ஜாலியாக உங்களுக்கு வந்துடும். இந்த ரிமார்க் தான் நான் சொன்னேன், அதாச்சும் சைன் ஆஃப் காஸ் இன்வர்ஸ் எக்ஸும் காஸ் ஆஃப் சைன் இன்வர்ஸ் எக்ஸும்
equals to square root of 1 minus x square my dear friends. அதாச்சு cos inverse x க்கு பதிலா என்ன எழுதலாம்னு பாத்தீங்கன்னா sin inverse of square root of 1 minus x square. So sin inverse cancelled out ஆயிடுச்சுனா 1 minus x square my dear friends. சேம் லாஜிக் தான் இங்கேயும். ஸோ எனக்கு ஒரே ஆன்சர் தான் திரும்ப வரும் my dear friends. ஆனால் இங்கே நீங்கள் யோசிக்கலாம் சார் நம்ம x greater than 0 தானே சார் பார்த்தோம். அப்போ வந்து நமக்கு x greater than 0 இருந்தால் மட்டும்தானே சார் இது ட்ரூ அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கரெக்டு தான் my dear friends. பட் இந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா x less than 0க்கு ட்ரூ தான் my dear friends. நீங்கள் எதுக்கு வந்தாலுமே கண்ணை மூடிட்டு இந்த ரிசல்ட் இந்த ஒரு ரிமார்க்கை நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். எப்படி சார் x less than 0னா வரும் சார் நீங்க தானே சார் சொன்னீங்க அப்படின்னா வரப்ப சொல்றேன். நெக்ஸ்ட் ஸ்லைட்ல ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றப்பவே உங்களுக்கு வந்து புரிஞ்சிரும் my dear friends. இப்போ வாங்க இந்த ப்ராப்ளம் தான் my dear friends. இப்போ sin of cos inverse 1/3 னா டைரக்டா எழுதிடலாம் square root of 1 minus x square, so 1/9 my dear friends. so 9 minus 1 னா square root of 8/9. So இதை நீங்கள் வந்து சிம்பிளிஃபை பண்ணி எழுதிக்கலாம் my dear friends. square root of 8 divided by 3ன்னு எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் square root of 8 நீங்கள் 4 into 2, so 2 root 2ன்னு எழுதிக்கலாம் my dear friends. இப்போ இந்த கதைக்கு வருவோம். sin of cos inverse minus 1/3. அப்போ cos inverse குள்ளார minus x வந்துச்சுன்னா cos inverse of minus x கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் my dear friends cot inverse of minus x பார்த்தோம். சேம் லாஜிக் தான் sin of pi minus cos inverse of 1/3. அந்த வீடியோவில் நான் சொல்லிட்டு போன வீடியோவில் my dear friends cos inverse குள்ளார மைனஸ் வரவே வராது. cos inverse வந்து என்னைக்குமே நெகட்டிவ்ஸை தனக்குள்ளார வச்சுக்கவே மாட்டான், வெளியே போடா அப்படின்னு துரத்தி விட்டுருவான் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். சேம் லாஜிக் தான் my dear friends. எப்படியோ ஒன்று வெளியே வரும், ஒன்று வெறும் மைனஸாக வரும், இல்லைனா பை மைனஸாக வரும். அது எதுன்னு மட்டும் நீங்கள் அப்சர்வ் பண்ணிக்கிட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள் my dear friends. ஸோ sin of pi minus cos inverse 1/3. அப்போ இந்த இடத்த நீங்கள் அப்சர்வ் பண்ணுறீங்க sin of pi minus theta my dear friends. ஏன்னா முன்னாடியே சொன்னேன் இது எப்படியோ ஒரு ஆங்கிள் தான் கொடுக்கும். இப்போ sin of pi minus thetaனா sin theta. So sin theta na sin of cos inverse 1/3. புரிஞ்சுதா my dear friends? இப்போ sin of cos inverse 1/3. ஓகே, அவ்வளோதான் my dear friends ப்ராப்ளம். ஸோ இப்போ sin of cos inverse 1/3யும் இதுவும் சேமாக வந்துருச்சு. ஸோ இதே ஆன்சர் தான் இங்கேயும் வரும் my dear friends. ஸோ 2 root 2 divided by 3 இதான் my dear friends ஆன்சர். அதனால தான் சொன்னேன் உள்ளார நெகட்டிவ் வந்தாலும் பிரச்சனை இல்லை, டைரெக்டாக ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 minus x square அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருங்க my dear friends. ஓகே, இப்போ வாங்க my dear friends நெக்ஸ்ட் கொஷன். ஸோ இதே மாதிரி தான் இவங்களும் சால்வ் பண்ணிருக்காங்க. இவங்க வந்து டேரெக்டாக ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்து சால்வ் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் வேண்டாம் my dear friends, இதுக்கெல்லாம் டைம் வேஸ்ட் ஆகும். நம்மளாம் டக்குன்னு சால்வ் பண்ணணும். ஓகே, இப்போ வாங்க my dear friends நெக்ஸ்ட் வேல்யூ ஆஃப் சைன் ஆஃப் tan inverse 1/2. ஸோ ஓகே my dear friends, இது வந்துட்டு ஒரு சூப்பரான ப்ராப்ளம். இப்போ பாருங்களேன், வெளியே சைன் இருக்குது, உள்ளார tan inverse இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணால் இங்கே சைன் இன்வர்ஸ் வந்துச்சுன்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு வேல்யூ டக்குன்னு வந்துடும் my dear friends. அப்போ நான் யோசிக்கிறேன் இந்த tan inverse சைன் இன்வர்ஸாக மாற்றணும். அதுக்கு நான் என்ன ரிசல்ட் யூஸ் பண்ண போகிறேன்? இப்போ நம்ம பார்த்த ரிசல்ட் தான் my dear friends யூஸ் பண்ண போகிறேன், ITF in terms of each other. அப்போ ஃபர்ஸ்ட் திங் இங்கே tan inverse 1/2 நான் sin inverse மாத்திரம் my dear friends. இது என்ன my dear friends? opposite side divided by adjacent side. Some old horse can always hear their owner's approach. அப்போ இங்கே வந்து opposite side divided by adjacent side னா right angle triangle வரைஞ்சிருவோம் my dear friends. opposite side 1, adjacent side வந்து 2 my dear friends. அப்போ hypotenuse என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 square 4 my dear friends. 4 plus 1 அப்போ ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5. ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அவ்வளோதான். ஸோ ஆப்போசிட் சைட் டிவைடட் பை அட்ஜசன்ட் சைட். இப்போ வந்து நமக்கு ஹைபாட்னஸும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ சைன் இன்வர்ஸ், இது வந்து சைன் இன்வர்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சைன் இன் 1 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5. ஸோ இப்போ இது ரெண்டும் வந்துட்டு சிமிலர் தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டுத்துக்கான வேல்யூ வந்துட்டு சிமிலர் தான். tan இன்வர்ஸ் ஆஃப் 1/2வும் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/√5. ஸோ நான் என்ன பண்ணுறேன், tan இன்வர்ஸ் ஆஃப் 1/2க்கு பதிலாக சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/√5 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணால் சைன் இன்வர்ஸ் கேன்சல் அவுட் ஆகிடும். ஸோ ஃபைனல் ஆன்சர் 1/√5. அவ்வளோதான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் முழுசாக நம்புகிறேன். மேபி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. ஸோ அதே மாதிரி தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் இவங்களும் சால்வ் பண்ணிருக்காங்க. இப்போ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சூப்பரான கதை. இப்போ இவ்வளோ நேரம் வந்துட்டு நான் சொன்னேன்ல, ஃபார் எக்ஸ் வந்துட்டு greater than 0 மட்டும்தான் நம்ம வந்து பார்த்தோம். இப்போ எக்ஸ்
less than 0 நம்ம வந்து பார்க்க போறோம் my dear students. Okay, so x less than 0 ன்னு வந்துச்சுனா இந்த ITF in terms of each other எப்படி வந்து நம்ம proceed பண்ணலாம், அதாச்சு சேம் ப்ரொசீஜர் தான் my dear students. இருக்கிறத எப்படி வந்து நம்ம அப்சர்வ் பண்ணணும், அதாச்சு sin x இந்த இடத்துல எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து sin x எடுத்துக்கிறேன் my dear students. sin x வந்துட்டு ஆனால் less than 0 நெகட்டிவ் வேல்யூஸ் தான் எடுக்கும். ஆனால் எனக்கு வந்துட்டு இப்போ பாசிட்டிவில் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் வேணும், ஏன்னா எக்ஸ் பாசிட்டிவாக இருந்தால் தான் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு கரெக்டாக இருக்கும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் ஒய் சப்ஸ்டியூட் பண்ணுறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணனா ஒய் பாசிட்டிவாக மாறிடும். புரிஞ்சுதா? புரிஞ்சுதில்ல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ எக்ஸோட வேல்யூ ஜென்ரலாக நெகட்டிவ், அதாச்சும் லெஸ் தென் 0 எடுக்குது. அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், இன்னொரு ஃபங்க்ஷன் ஒய்ங்கிற இன்னொரு ஃபங்க்ஷன் இன்னொரு வேல்யூ எடுக்கிறேன், அதை வந்து நான் நெகட்டிவாகவே எடுக்கிறேன். அப்படி நான் நெகட்டிவாக எடுக்கிறப்ப எனக்கு என்ன ஆகிடுது, ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபங்க்ஷன் பாசிட்டிவாக மாறிடுது. அப்போ பாசிட்டிவாக மாறிடுச்சுன்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, அப்படியே அதே லாஜிக்கில் நான் ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு எக்ஸு எந்த வேல்யூ சார், எனக்கு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லுங்கள் சார், எனக்கு வெறும் மைனஸ் ஒய் எப்படி சார் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக ஒன்று சொல்கிறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எக்ஸ் சிக்கல்ஸ் டு இந்த இடத்துல நான் ஒய்க்கு பதிலாக மைனஸ் மாட் எக்ஸ் எடுத்திருக்கேன், அதாவது y equals to mod x. இது வந்துட்டு மைனஸ் ஆஃப் எடுத்துக்கிற மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு ஈக்குவல். எப்படி சார் ஈக்குவல், அது எப்படி சார் ஈக்குவலாக இருக்கும்? எக்ஸுங்கிறது ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் சார், மாட் எக்ஸுங்கிறது பாசிட்டிவ், அதுக்கு மைனஸ் போட்டிங்க அவ்வளோதானே. அப்சர்வ் பண்ணுங்கள், எக்ஸ் லெஸ் தென் 0, எக்ஸ் வந்து 0 கீழே மட்டும்தான் எடுக்கணும், பாசிட்டிவ் சைடு எடுக்கக்கூடாது, ஒன்லி நெகட்டிவ் சைடு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்படி பார்க்குறப்ப நான் நெகட்டிவ் சைடு மட்டும் ஒரு ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் எடுக்கிறேன்னா இப்படி வரும், கரெக்டாக? பாசிட்டிவ் சைடுனா மட்டும்தான் அப்படி மேலே போகும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இன்னொரு கலர் எடுத்துக்கிறேன், மாடெக்ஸ். ஜென்ரலாக மாடெக்ஸ்னா இந்த ஃபங்க்ஷன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இங்கே வந்துட்டு மைனஸ் சைட் ஆஃப் மாட் எக்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க, எக்ஸ் லெஸ் தென் 0. அப்போ என்ன பண்ணுறேன், என்னால் ஃபுல்லாக இந்த கிராஃப் வரைய முடியாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நான் வந்துட்டு அப்சர்வ் பண்ணுறேன், என்ன வரையலாம், எக்ஸ் லெஸ் தென் 0ன்னு வேறு சொல்லிட்டாங்களே. அப்போ வந்து எக்ஸ் வந்து வெறும் நெகட்டிவ் சைடு இப்படி மட்டும் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் போகும். அதையும் நான் வந்து நெகட்டிவால் மல்டிப்ளை பண்ணிட்டேன், அப்போ அது பாசிட்டிவ் சைடு போகாது, திரும்ப இது மேலேயே வந்துடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, உங்களுக்கு வந்து புரிஞ்சிருச்சா? அப்போ y equals to, ஸோ y equals to mod x, அப்போ x equals to மைனஸ் mod x அப்படின்னு நான் எடுக்கிறப்ப எனக்கு வந்து இதனுடைய வேல்யூ ட்ரூவாக கிடைக்கிது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இதை வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு ஐடியா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப x is equals to sin minus y மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அவ்வளோதான். இங்கே வந்துட்டு இந்த லாஜிக் மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ மைனஸ் சைன் ஒய், ஸோ சைன் ஒய் எனக்கு தெரியும் மைனஸ் எக்ஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ மைனஸ் முன்ன பின்னா நம்ம மாற்றிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இந்த மட்டும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுருந்தீங்கனாலே போதும், இதை வச்சு நம்ம அந்த ப்ராப்ளம் அதே மாதிரியே நம்ம இதை சால்வ் பண்ணிக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதுவே காஸ் எக்ஸ்ன்னு எடுத்துப்போமே. ஸோ காஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா காஸ் ஆஃப் மைனஸ் ஒய் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த இடத்துல மைனஸ் இருக்குது, சேம் லாஜிக் தான், ஆனால் மைனஸ் உள்ளார இங்கே வந்துச்சுன்னா பை மைனஸ்ன்னு எடுக்கணும். இதெல்லாம் ஏங்கிறத முன்னாடி வீடியோவில் நான் சொன்னேன், போய் பாருங்கள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். பை மைனஸ் காஸ் ஒய். ஸோ இப்போ காஸ் ஒய்ங்கிறது எதுவும் இல்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், மைனஸ் எக்ஸ், அவ்வளோதான். ஸோ இதுக்கான அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா போதும், நெக்ஸ்ட்டு வர ப்ராப்ளம்ஸ்லாம் நீங்கள் டக்குன்னு சால்வ் பண்ணலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். வாங்க சால்வ் பண்ணுவோம். ஸோ இதே லாஜிக் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ சைன் இன்வர்ஸ் எக்ஸ் லெஸ் தென் 0ங்கிறப்ப மைனஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. அப்போ வந்து மைனஸ் வெளியே வந்துடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, நான் அந்த மைனஸ் எக்ஸை தான் ஒய்ன்னு நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ உங்களுக்கு புரியறதுக்காக மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து இப்போ ஈஸியாகவே புரிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம அப்ரோச் பண்ணிக்கலாம். அதே தான் காஸ் இன்வர்ஸ்க்கு இங்கே பை மைனஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், மற்றபடி சிமிலர் தான். இப்போ ஒரு சூப்பரான ப்ராப்ளம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், கொஞ்சம் ட்ரிக்கான ப்ராப்ளம். இஃப் எக்ஸ் டேக்ஸ் ஆல் பெர்மிசபிள் நெகட்டிவ் வேல்யூஸ் எடுக்கும்னு சொல்லிட்டாங்க, தென் காஸ் இன்வர்ஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு இதில் எது வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ வழக்கம் போல் எக்ஸுக்கு பதிலாக நான் மைனஸ் ஒய்னு எடுக்கிறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் ஒய் எடுத்துட்டேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, வழக்கம் போல் இப்போ தான் பார்த்தோம். ஸோ பை மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஒய் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ சார் காஸ் இன்வர்ஸ் ஒய்ன்னு இருக்கு, இங்கே ஆனால் ஃபுல்லாக சைன் இன்வர்ஸ்லேயே இருக்கே சார். அப்போ வந்து இந்த காஸ் இன்வர்ஸ் ஒய்யை நான் சைன் இன்வர்ஸாக மாற்றணும். மாற்றுறதுக்கு என்ன மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அவ்வளோதான், மாற்றிட்டு போவோம். ஸோ வழக்கம் போல தான். ஸோ சைன் இன்வர்ஸ் ஆஃப் இப்போ தான் பார்த்தோம். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஒய் ஸ்கொயர்.
ஸோ ஒய்ங்கிறது எதுவும் இல்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் மைனஸ் எக்ஸ் தான். ஸோ அதை திரும்ப ஸ்கொயர் பண்ணனா எனக்கு என்ன வரும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளஸ் எக்ஸ் தான். ஸோ பை மைனஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டான ஆன்சர். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் முழுசாக நம்புகிறேன். மேபி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டிஃபிகல்ட்டி லெவல் வரும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த ரேஞ்சை வந்து நீங்கள் அப்சர்வ் பண்ண முடியும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் சம் அண்ட் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ITF. இருங்க கொஞ்சம் தண்ணி குடிச்சிக்கிறேன். ஸோ இப்போ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் சம் அண்ட் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ITF. சம் அண்ட் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ITFக்கு ஒரே லாஜிக் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், tan inverse x. ஸோ tan inverse x ப்ளஸ் tan inverse y. வேறு எதையுமே நம்ம எடுத்துக்க மாட்டோம். வேறு எது வந்தாலுமே நம்ம வந்து tan inverse x tan inverse yக்கு மாற்றிடுவோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ sin inverse x cos inverse x அந்த மாதிரி வந்தாலுமே அதை நம்ம அப்படியே tan inverse xக்கு மாற்றிடுவோம். ஸோ மாற்றிட்டோம்னா நமக்கு ஜாலியாக போயிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, இதெல்லாம் நம்ம சம் அண்ட் டிஃப்ரென்ஸ்னு எடுத்துக்கிட்டா tan inverse x plus tan inverse y இந்த ஃபார்முலா, அதாச்சு tan a plus tan b ஃபார்முலா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதை மட்டும் நீங்கள் ரீகால் பண்ணிங்கன்னா போதும். அதே லாஜிக் தான் திரும்ப திரும்ப வரும். இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் நிறையா வந்திருக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். JEE மெயின்ஸ்லையும் கேட்டிருக்காங்க, JEE அட்வான்ஸ்லையும் கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். ஆனால் நினச்சி பார்க்குற அளவுக்கு பயம் கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஜஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அடிச்சு தூள் கலப்பிடலாம். இப்போ வாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இங்கே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 3 கேஸ் இருக்குது. இப்போ இந்த 3 கேஸுமே டீட்டெயில்டாக நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கேஸ் பாருங்கள், tan inverse x ப்ளஸ் tan inverse y. நான் ஃபஸ்ட்டு சொன்னதான் அந்த ஃபார்முலா ரிமெம்பர் பண்ணுங்கள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். tan a ப்ளஸ் tan b அந்த ஃபார்முலா படி தான். tan a ப்ளஸ் b டிவைடட் பை 1 மைனஸ் tan a tan b மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அதே ஃபார்முலா தான் இங்கே வந்து இன்வெர்ஸில் கொடுத்துருக்காங்க. அதனால் வந்துட்டு xy அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். மற்றபடி ஒன்றும் கிடையாது. ஸோ tan inverse x ப்ளஸ் y டிவைடட் பை 1 மைனஸ் xy. இந்த கேஸ் வந்து xy லெஸ் தென் 1 இருந்தால் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரூ. இப்போ உதாரணத்துக்கு x நான் பாசிட்டிவாக எடுத்துக்கிறேன், ஒய்யும் பாசிட்டிவாக எடுத்துக்கிறேன். அப்போ இது ரெண்டுத்தையும் சம் பண்ணனா எனக்கு பாசிட்டிவ் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் கிடைக்கும். இங்கே பாருங்கள், x பாசிட்டிவ் y பாசிட்டிவ். அப்போ xy கிரேட்டர் தென் 1ன்னு வந்துருச்சுன்னா இந்த என்டையர் டேர்ம் நெகட்டிவாக மாறிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அது மாறக்கூடாது. அதுக்காக தான் xy லெஸ் தென் 1ன்னு நம்ம எடுத்துக்கணும். அப்படி வந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். மேபி இப்போ xy கிரேட்டர் தென் 1 வந்துச்சுன்னா அதுக்கு வேறு சினாரியோ இருக்குது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் சினாரியோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், tan inverse x ப்ளஸ் y 1 மைனஸ் xy தான். ஆனால் ப்ளஸ் பை ஏன் சார் இங்கே வந்துச்சு அப்படின்னா சினாரியோ எப்படின்னு பாருங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். x கிரேட்டர் தென் 0 y கிரேட்டர் தென் 0. அப்போ இது ரெண்டுமே பாசிட்டிவ் வேல்யூஸ் தான் கொடுக்கும். இப்போ இது ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் பண்ணுறப்ப கிரேட்டர் தென் 1ன்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். 1 விட பெருசாக வந்துச்சுன்னா இந்த டேர்ம் நெகட்டிவாக மாறிடும். எனக்கு ஆனால் இங்கே சம் பண்ணால் பாசிட்டிவ் தான் வருது, இங்கே ஆனால் நெகட்டிவ் வருது. அந்த நெகட்டிவை பாசிட்டிவாக மாற்றுறதுக்கு என்னோட பிரின்சிபல் டொமைனுக்குள்ளார இழுக்கிறதுக்கு ப்ளஸ் பையை ஆட் பண்ணுறோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ x கிரேட்டர் தென் 0 y கிரேட்டர் தென் 0னா ப்ளஸ் பை வரும். அதுவே லெஸ் தென் 0னா மைனஸ் பை வரும். இப்படி கூட நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஆனால் ரீசன் இதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுவே இங்கே பாருங்கள். ஸோ இங்கே பாருங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், x லெஸ் தென் 0 y லெஸ் தென் 0னா நெகட்டிவ் நெகட்டிவ், xy கிரேட்டர் தென் 1. அப்போ இதுவும் நெகட்டிவாக மாறிடும். ஸோ என்டையராக பாசிட்டிவாக மாறிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதை நெகட்டிவாக மாற்றுறதுக்கு தான் மைனஸ் பையை நான் வந்துட்டு ஆட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதை மட்டும் நீங்கள் அப்சர்வ் பண்ணிட்டீங்கன்னா போதும். மற்றபடி எல்லாமே சிம்பிள் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ வாங்க, ஸோ இதில் முக்கியமான நோட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், 2 tan inverse x is equals to tan inverse 2x divided by 1 minus x square if mod x less than 1 my dear students. இதனுடைய மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவாக இருக்கும். இது கொடுக்குற வேல்யூஸ் வந்து பாசிட்டிவ், அதனால தான் mod x அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க. ஓகே, இப்போ வாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் இதே இடத்துல இங்கே மைனஸ் வந்துச்சுன்னா ரொம்ப சிம்பிள் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதே சேம் லாஜிக் தான். அப்படி மேபி உங்களுக்கு இது மறந்துருச்சுனாலும் tan inverse of x plus tan inverse of minus yன்னு எடுத்துக்கோங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். சேம் வேல்யூ தான் வரும். இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, அவ்வளோதான். ஸோ tan inverse of x plus tan inverse of minus yன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சேம் லாஜிக் சூப்பராக அடித்து தூள் கலப்பிடலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஒன்றும் கன்ஃபியூஸாக நீங்கள் பண்ணிக்க தேவையில்லை. இது வந்து ஒரு சிம்பிளான ப்ராப்ளம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். tan inverse of 1/2 plus tan inverse of 1 உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ்க்காக. இப்போ tan inverse இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா x பாசிட்டிவ் y பாசிட்டிவ். ஸோ xy நான் மல்டிப்ளை பண்ணால் லெஸ் தென் 1 தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் வருது. ஸோ ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ tan inverse of 1 மைனஸ், ஸோ இது ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் பண்ணால் 1/2 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்.
ஓகே ஸோ இப்போ tan inverse இது வந்து 3/2 my dear students, இங்கே வந்து 1/2ன்னு வரும். ஸோ எழுதிடுவோமே. ஸோ tan inverse 3/2 இது வந்துட்டு 1/2 my dear students. இப்போ 2 கேன்சல் அவுட் ஆயிடுச்சுன்னா tan inverse of 3 my dear students. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். ஓகே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன் my dear students. மேபி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஸோ அதே மாதிரி தான் my dear students இவங்களும் சால்வ் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் நெகட்டிவ் வச்சு ஒரு ப்ராப்ளம் my dear students. ஸோ இதுவுமே வந்துட்டு சேம் லாஜிக் தான், ஒன்றும் வந்து டிஃப்ரெண்ட்லாம் கிடையாது my dear students. ஸோ எக்ஸ் எடுத்துக்கிறாங்க, எக்ஸ் லெஸ், ஸோ எக்ஸ் பாசிட்டிவ் ஒய் பாசிட்டிவ். இப்போ எக்ஸ் ஒய் வந்துட்டு கிரேட்டர் தென் -1 இருக்கணும், இருக்குது my dear students. ஸோ ஒரு பிரச்சனையும் இல்லை my dear students. ஸோ tan inverse ஸோ 1/3 -1/2. ஸோ நெக்ஸ்ட் ஸோ 1 + 1/3 1/2 my dear students. ஓகே ஸோ இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா நமக்கு வந்து ஃபைனல் ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ இங்கே வந்து 2 மைனஸ்னா -1/6 divided by இங்கே வந்துட்டு 1 + 1/6. ஸோ இப்போ my dear students, ஸோ tan inverse of -1/6 divided by 7/6 my dear students. ஸோ இப்போ இந்த 6 கேன்சல் அவுட் ஆயிடுச்சுன்னா tan inverse of -1/7 my dear students. ஸோ tan inverse of -1/7 my dear students. ஓகே புரிஞ்சிருச்சா my dear students? அவ்வளோதான் இந்த ப்ராப்ளம். இப்போ வாங்க நெக்ஸ்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம். ஸோ அதே தான் my dear students ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் கொஷன் my dear students. இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஷன், ரொம்ப சிம்பிள் தான் my dear students. tan inverse x + tan inverse y = π/4. இதுக்கு நம்ம ஜென்ரலான ஃபார்முலாவே எடுத்துக்கலாம். ஸோ tan inverse x + tan inverse y னா tan inverse of x + y my dear students divided by 1 - xy my dear students = π/4. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் tan inverse அன்சைட் போய்டும் my dear students. ஸோ x + y divided by 1 - xy = tan inverse of π/4 னா tan π/4 மாறிடும் my dear students இந்த சைடு வர்றப்ப. இப்போ tan π/4 ஓட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 1. ஸோ இப்போ இந்த 1 - xy இந்த சைடு வந்துடும் my dear students. கிராஸ் மல்டிப்ளை எடுத்துக்கிட்டோம்னா x + y = 1 - xy. அடுத்து -xy இந்த சைடு வந்துடும். ஸோ x + y + xy = 1. அவ்வளோதான் my dear students. இதனுடைய ஃபைனல் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1. அவ்வளோதான் my dear students, ஜாலி, ரொம்ப சிம்பிள் தான். ஸோ நீங்கள் ஜஸ்ட் இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணால் மட்டும் போதும் my dear students. இப்போ நெக்ஸ்ட் இதெல்லாம் வந்துட்டு ஹோம்ஒர்க் நீங்கள் வந்துட்டு சால்வ் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி தான் my dear students, ஜாலியாக ஃபன்னாக இருக்கும். மேபி உங்களுக்கு டவுட் எதுவும் கிளாரிஃபை ஆகலை அப்படின்னா எனக்கு வந்துட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு இமேஜஸ் ஷேர் பண்ணுறேன். ஏதாவது டவுட்னாலும் கேளுங்க my dear students, நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நெக்ஸ்ட் கொஷன் my dear students. இதுதான் நான் வந்து ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட சொன்னேன். மேபி மற்றதில் கொடுத்த என்ன சார் பண்ணால் tan இன்வெர்ஸாக மாற்றணும் my dear students. ஸோ அப்படி பார்க்குறப்ப cot inverse x + sin inverse 1/√5 = π/4. இப்போ நான் இதை வந்து tan இன்வெர்ஸாக மாற்ற போகிறேன். எப்படி சார் மாற்ற போகிறீங்க அப்படின்னா cot inverse x தான் எனக்கு சிம்பிள் ஆச்சு my dear students. ஸோ π/4. ஸோ எனக்கு வந்துட்டு லிமிட்டுக்குள்ளார இருக்கான் பிரின்சிபல் டொமைன். ஸோ cot inverse x = tan inverse of 1/x மாற்ற முடியும் my dear students. ஓகே புரிஞ்சுதா my dear students? இப்போ sin inverse of 1/√5 இதுவும் நமக்கு தெரியும் my dear students. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நம்ம வந்து சால்வ் பண்ணோம் ஆக்சுவலாக. ஸோ இந்த மெத்தட் நான் சால்வ் பண்ணலை இங்கே கொஞ்ச நாள். ஸோ இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நம்ம வந்துட்டு சேம் அதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணோம். ஸோ இங்கே பாருங்கள், sin inverse of 1/√5 தான் அங்கே கொடுத்துருக்காங்க. இது நமக்கு இப்போ கொடுத்துருக்க ப்ராப்ளம் my dear students. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் tan inverse of 1/2 எப்படி கண்டுபிடிச்சோங்கிறத நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ திரும்ப நான் சொல்ல my dear students. இப்போ வாங்க டேரெக்டாக tan inverse 1/2 நம்ம எழுதிடுவோம். ஸோ இந்த இடத்துல my dear students sin inverse 1/√5 பதிலாக நான் டேரெக்டாக எழுதுறேன், ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நம்ம வந்து சால்வ் பண்ணோம். ஸோ tan inverse of 1/2 my dear students. இப்போ இந்த ரெண்டு tan inverse இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்க போகிறேன். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் my dear students. வாங்க நெக்ஸ்ட் இதில் எழுதுறேன். ஸோ tan inverse of 1/x plus tan inverse of 1/2 = π/4. ஓகே my dear students. இப்போ ரெண்டுமே tan inverse plus tan inverse இருக்கு, tan inverse x plus tan inverse y. இப்போ இதை வந்து நம்ம ஜென்ரலாக my dear students tan inverse of x plus y my dear students. So 1/x plus 1/2 divided by 1 minus 1/x divided by
1 by x into 1 by 2 my dear students is equals to pi by 4. இப்போ இந்த tan inverse வழக்கம் போல அந்த சைடு போயிடுச்சுன்னா 1 மாறிடும் my dear students. நெக்ஸ்ட் ஸ்லைடில் எழுதுறேன். ஸோ 1 by x. ஸோ இதை சால்வ் பண்ணிடலாமே my dear students. ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா 2 plus x divided by 2x my dear students. 2 plus x divided by 2x. அடுத்து இங்கே my dear students 1 minus 2x னு வரும். ஸோ 2x minus 1 divided by 2x. இது வந்து நம்ம நியூமரேட்டருக்கு எடுத்துகிட்டு போயிடுவோம். ஸோ 2x divided by 2x minus 1 my dear students. So 2x minus 1 is equals to tan pi by 4. அது வந்து நமக்கு 1 மாறிடும் my dear students. இப்போ 2x cancel out ஆயிடும். So 2 plus x is equals to 2x minus 1. x இப்போ வந்து x எல்லாம் ஒரு சைடாக கேதர் பண்ணுவோம் my dear students. ஸோ இந்த சைடு வரப்போ minus x. ஸோ இந்த சைடு வர 2 அந்த சைடு போகிறப்போ minus 3. ஸோ x is equals to 3 my dear students. அவ்வளோதான், இதான் my dear students ஃபைனல் ஆன்சர். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இதனுடைய ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 my dear students. புரிஞ்சுதா my dear students? ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் தான். ஜஸ்ட் நம்ம வந்து கொஞ்சம் சால்விங் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தோம்னாலே ஸோ தட்டி தூக்கிடலாம் my dear students. ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். மேபி டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க my dear students. ஸோ இதுதான் அந்த ஹிண்ட். கன்வெர்ட் எவ்ரி திங் இன்டூ tan inverse. tan inverseக்கு மாற்றிட்டு நம்ம வழக்கம் போல் சம் டிஃப்ரென்ஸ் பண்ண வேண்டியதுதான் my dear students. ஸோ இதுதான் ஆன்சர். அதே மாதிரி தான் my dear students சால்வ் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த சம்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை, பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க my dear students. ஆக்சுவலாக இதுக்கெல்லாம் சம் கண்டிஷன்ஸ் இருக்குது, பட் ப்ராப்ளம் சால்விங் அப்போ கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் my dear students. ரொம்ப உங்களுக்கு அந்த கண்டிஷன்ஸ்லாம் தேவை இல்லை. நான் அந்த ப்ராப்ளம் சால்விங் அப்போ இதை இன்னும் டெப்த்தாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதை ஆனால் தெரிஞ்சு வச்சுக்கோங்க my dear students. அந்த கண்டிஷன்ஸ்லாம் இதுதான். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நான் இன்னும் ப்ராப்ளம் சால்விங் அப்போ நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் my dear students. ஸோ இதுதான் கடைசி லெக்சருக்கு வந்துட்டோம். இப்போ ஒரு 2 ப்ராப்ளம்ஸ் my dear students, சமேஷன் ஆஃப் சீரிஸ். இதை பேஸ் பண்ணி அட்வான்ஸ்லேயும் ப்ராப்ளம்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதை தான் my dear students இதோட இப்போ முடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதை வந்துட்டு எப்படின்னா இது எல்லாமே இந்த சம்மு லெவலுக்கு கொண்டு வாங்க my dear students. எப்படி சம் அண்ட் டிஃப்ரென்ஸ் அதே லாஜிக் கொண்டு வந்துட்டாலே முடிஞ்சிடும். ஓகே, இந்த ப்ராப்ளம் பார்க்குறப்ப தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். இறங்கிட்டோம்னா ஒன்றுமே கிடையாது my dear students. ஸோ ஃபஸ்ட் s is equals to சம்மேஷன் கொடுத்துருக்காங்க. k is equals to 1லேருந்து இன்ஃபைனைட் tan inverse. இப்போ my dear students ஃபஸ்ட்டு டினாமினேட்டரை எப்படிலாம் பிரிக்க முடியுதுன்னு பார்ப்போம். 1 + கேவை காமனாக வெளியே எடுப்போம் my dear students. ஸோ k + 1. நான் இப்போ தான் சொன்னேன் சம் டிஃப்ரென்ஸுக்கு வர மாதிரி நம்ம அட்டி விட முடியுதான்னு பார்க்குறோம். ஏன்னா tan inverse இருக்குது. ஸோ அப்போ tan inverse a minus b இங்கே வந்து 1 + ab வருமா அப்படின்னு நம்ம செக் பண்ணுறோம் my dear students. அதாச்சு இதையே இங்கே ஏபின்ட்டு இருக்குல்ல, ஸோ இங்கே ஏபின்ட்டு இருக்குல்ல my dear students, இதை வந்து நான் டிஃப்ரென்ஸில் எழுத முடியுமா அப்படின்னு நம்ம செக் பண்ணுறோம். பண்ணால் முடியும் my dear students. ஸோ k + 1 minus k. இப்போ இது பார்த்தீங்கன்னா tan inverse of a minus b divided by 1 + ab. ஜாலியாக வந்துருச்சே. ஸோ ஏன்னா இப்போ வந்து கே கேன்சல் பண்ணிட்டேன், திரும்ப எனக்கு அதே லாஜிக் தான் my dear students வரும். ஒன்றும் எனக்கு பிரச்சனை இல்லை, திரும்ப அதே ஒன்று வந்துடுவான். ஜஸ்ட் கேவையும் மைனஸ் கேவையும் நான் ஆட் பண்ணிருக்கேன். ஜஸ்ட் நான் k minus k அடிஷன் சப்ராக்ஷன் பண்ணிருக்கேன், அவ்வளோதான் my dear students. ஸோ இப்போ my dear students இதை tan inverse of a minus tan inverse of b அப்படி எழுதிடுவோம். ஸோ சமேஷன் k is equals to 1 to infinite tan inverse of a என்ன my dear students, k + 1 minus tan inverse of k. சிம்பிள், அவ்வளோதான் my dear students. இப்போ நம்ம என்னன்னா டேரெக்டாக சம்மேஷனுக்குள்ளார போயிடலாம். இப்போ சம்மேஷன் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இப்போ 1 எடுத்துக்கலாம் my dear students. ஸோ tan inverse of 2 minus tan inverse of 1 my dear students ப்ளஸ் திரும்ப tan inverse of இங்கே வந்து 2 ஆட் பண்ணுறப்ப 3 my dear students மைனஸ் tan inverse of 2. ஸோ இதே மாதிரி இதுக்கு லாஸ்ட்டில் போயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா tan inverse 2 tan inverse -2 கேன்சல் அவுட் ஆகிடும் my dear students. இதே மாதிரி tan inverse 3 நெக்ஸ்ட்டு வரப்போ மைனஸ் tan inverse 3யோட கேன்சல் அவுட் ஆகிடும். இதே மாதிரி பார்க்குறப்ப tan inverse of n + 1 மட்டும்தான் my dear students இருக்கும்.
ஓகே ஸோ n+1 கடைசியாக ஏதோ ஒன்று இருக்கோ அது மட்டும்தான் இருக்கும். அப்போ இந்த இடத்துல நமக்கு தெரிஞ்சிச்சு tan inverse n+1 மைனஸ் tan inverse 1. இப்போ வாங்க, ஸோ இப்போ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் எஸ் இன்ஃபைனைட் அதாச்சும் லிமிட் n tends to infinite, ஏன்னா n வரைக்கும் நமக்கு போகுது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், tan inverse of n+1 minus tan inverse of 1 my dear students. நமக்கு tan inverse of 1 பிரச்சனையே இல்லை, limit n tends to infinite, tan inverse of n+1 minus இங்கே வந்துட்டு pi/4 வந்துடும் my dear students. இப்போ நமக்கு வந்து லிமிட் வந்து இதுக்கு மட்டும் தான் அப்ளை ஆகும், இதுக்கு வந்து அப்ளை ஆகாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், இன்னும் லிமிட்ஸ் வரப்போ இன்னும் டெப்த்தாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே ஸோ நிறைய பேர் லிமிட்ஸும் நடத்த சொல்லி கேட்டிருக்கீங்க, நெக்ஸ்ட் நான் லிமிட்ஸ் கூட நடத்தி முடிச்சிடுறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். கேல்குலஸ் எடுப்போம். ஸோ இப்போ இந்த tan inverse n+1 இன்ஃபைனைட்னா அன்டிஃபைன்டாக போகுதுன்னா எந்த டேர்முக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? pi/2. ஸோ pi/2ல தான் 1/0 வந்துடும் அன்டிஃபைன்டு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ pi/2 மைனஸ் pi/4 ஈக்குவல்ஸ் டு, இதை வந்து இப்போ நம்ம சால்வ் பண்ணோம்னா 2π, இதுக்கு வந்து 2π/4 எடுக்கலாம். ஸோ pi/4 தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபைனல் ஆன்சர். ஸோ இதனுடைய ஃபைனல் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா pi/4. இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன், ரொம்ப சிம்பிளான ஜாலியான ப்ராப்ளம் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு ஒரு அட்வான்ஸ் ப்ராப்ளம், இது இன்னும் சூப்பர்பாக இருக்கும், ஜாலியாக இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆக்சுவலாக எனக்கு வந்து இப்போ டைம் ஆகிடுச்சு, நான் இதுக்கான ஒரு ஐடியா மட்டும் தரேன், நீங்கள் வந்து சால்வ் பண்ணுங்கள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே ஸோ ஃபஸ்ட்டு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் சம்மேஷன் 2k. இப்போ சம்மேஷன் ஆஃப் கேக்கு உங்களுக்கு வந்து வேல்யூ தெரியும், n × n+1 டிவைடட் பை 2 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அதாச்சும் 1 2 3க்கு. இப்போ 2ன்னு வந்துருச்சுன்னா n × n+1 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இதோட +1 ஆட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ 1 + சம்மேஷன் 2k. அப்போ 1 ஆட் பண்ணோம்னா 1 + n² + n மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இதுக்கு cot inverse வந்து ஆட் பண்ணுறாங்க. இப்போ cot inverse மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ cot inverse ஆஃப் 1 + n² + n. ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இது வந்து cot inverse ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே வெளியே வந்துட்டு cot இருக்குது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், ஸோ இப்போ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்ஸ் இங்கே cot inverse இருக்குது, பட் வெளியே பார்த்தீங்கன்னா cot இருக்குது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதை வந்து tan inverseக்கு மாற்றிடுறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஒன்ஸ் tan inverseக்கு மாற்றிட்டேன்னா அதுக்கப்புறம் அகெயின் நான் வந்துட்டு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறப்போ இந்த cot ரெண்டுமே வந்து இன்வெர்ஸ் தானே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நான் வந்துட்டு ரெசிப்ரோக்கல் தான் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஸோ cot inverse நான் மாற்றோன்னா ஒன்றும் இல்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், tan inverse 1/x வந்துடும். ஸோ tan inverse ஆஃப் 1 டிவைடட் பை 1 + n² + n. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருதா, கொஞ்ச நேரத்துக்கு நான் சால்வ் பண்ண k² + k மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதே லாஜிக்கை திரும்ப நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து n+1 மைனஸ் n எடுத்துக்க போகிறோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்படி எடுத்துக்கிட்டேன்னா இது சால்வ் ஆகிடும், ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தோம். ஸோ உங்களுக்கு வந்து இது புரியும் அப்படின்னு நான் முழுசாக நம்புகிறேன். ஸோ tan inverse n+1 மைனஸ் n டிவைடட் பை, ஸோ திரும்ப எழுதிடுறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், 1 + n × n+1. ஸோ இங்கே வந்துட்டு நமக்கு tan inverse ஆஃப் n+1 மைனஸ் tan inverse ஆஃப் n மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே ஸோ tan inverse ஆஃப் a மைனஸ் tan inverse ஆஃப் b, அந்த லாஜிக் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கேயும் வந்துருக்கு. நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம், நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி n-லேருந்து இன்ஃபைனைட் வரைக்கும் பார்த்தோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இங்கே n = 1-லேருந்து 23 வரைக்கும் தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தோம். அதனால் நான் டேரெக்டாக ஃபைனல் ஸ்டெப் எழுதிடுறேன். tan inverse ஆஃப் 24 இப்போ தான் நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம், அதனால் உங்களுக்கு புரியும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், மைனஸ் tan inverse ஆஃப் 1. ஸோ இப்போ நமக்கு வெளியே அவுட் சைடு பார்த்தீங்கன்னா cot இருக்குது. ஸோ cot ஆஃப் இது வந்துட்டு இங்கே உள்ளார வந்துடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நான் எப்படி எடுத்துக்கலாம்னா cot θ மைனஸ் பைன்னு வரும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ cot θ மைனஸ் பை, ஸோ cot θ மைனஸ் 5 இதனுடைய ஃபார்முலாஸ் எனக்கு தெரியும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். சேம் லாஜிக் தான், tan inverseக்கு என்ன லாஜிக் வந்துச்சோ அதே தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா tan inverseோட உல்ட்டா தானே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் cot. ஸோ அதே லாஜிக்கை நம்ம திரும்ப எழுதிக்கலாம். ஸோ எப்படி வரும்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், 1 + tan θ tan 5 டிவைடட் பை tan θ மைனஸ் tan 5. θங்கிறது என்னன்னா tan inverse ஆஃப் 24 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இங்கே அப்ளை ஆகிறப்ப கேன்சல் அவுட் ஆகிட்டு 24 மட்டும் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் வரும். ஸோ 1 + 24 × 1ன்னு வரும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் 5க்கு. ஸோ சேம் லாஜிக் கீழே வந்து பார்த்தீங்கன்னா tan θக்கு 24, இங்கே வந்துட்டு மைனஸ் tan 5 வந்துட்டு 1 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 25 டிவைடட் பை 23 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இதனுடைய ஆன்சர்.
ஸோ 25/23 ஆப்ஷன் சி தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டான ஆன்சர். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஸோ லாஸ்ட்டில் இங்கே மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ அதோட இந்த ப்ராப்ளம் முடியுது. இதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபைனல் ஆன்சர். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். லாஸ்ட்டில் ஒரே ஒரு வேல்யூ இருக்குது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த ப்ராப்ளம் ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டில் இதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த ஃபார்முலா எக்ஸ்பிரஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை வந்து படித்து வச்சுக்கோங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது தெரிலனா கொஞ்சம் கஷ்டமாயிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்துட்டு ட்ரிக்னாமெட்ரி, ஸோ இதெல்லாம் லேர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். மேபி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஓகே, பை பாய், தேங்க்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்.